கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இதோ விசேஷமாக இந்த நாளில் கூட நான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கின்ற கலிலேயா கடற்கரையில் அமைந்திருக்கின்ற பீட்டர்ஸ் பிரைமசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், அதாவது பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் ஆண்டவர் சந்தித்த இடம், அவர்களுக்கு மீன், அவரே தழலில் பொரித்த மீன் துண்டங்களை எல்லாம் கொடுத்த இடம், மற்றும் இந்த இடத்தில் அருமையான ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் வைத்துதான் பேதுருவிடம் ஆண்டவர், நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்றெல்லாம் 3 முறை கேட்டு, ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை, சபையை பேதுருவின் கைகளில் கொடுத்த இடம். பிரியமானவர்களே, அதனோடு கூட இந்த கரையில் தான் ஆண்டவர் நின்று சீடர்களை பார்த்து வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார். 153 பெரிய மீன்களை பிடித்த இடமும் இதுதான். பிரியமானவர்களே, இந்த இடம் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு மகிமையாக தம்முடைய சீடர்களை சந்தித்த இடத்தில் இதுவும் ஒரு இடம். இது மிக முக்கியமான இடம். பிரியமானவர்களே, தான் வந்த நோக்கத்தை நிறைவு செய்து இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை வளர்த்து ஆளாக்கிட பேதுருவின் கைகளிலே கொடுத்த இடம் இதுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பேதுருவை போல கர்த்தருடைய ஊழியத்தை, அவருடைய சபையை, திருச்சபை ஊழியத்தை மற்றும் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுமே உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி கர்த்தர் ஒவ்வொருவரிடமும் தன்னுடைய ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, அதைத்தான் நாம் எல்லாருமே இப்பொழுது கட்டி வருகின்றோம். அவரே அதற்கு அஸ்திபாரமாக இருக்கின்றார். கிறிஸ்துவே அஸ்திபாரம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வருகை, இயேசு மகாராஜாவுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகின்றது. நாம் எல்லாரும் கூட அந்த பொறுப்பை உணர்ந்து பேதுருவை போல ஆண்டவருக்காக நாம் துரிதமாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் கொடுத்து சென்ற, அவரவரை நம்பி கொடுத்திருக்கின்ற ஊழியத்தில், அழைப்பில் உறுதியாய் நின்று அவருக்காக நாம் காரியங்களை செய்வோம். நமக்கு ஆண்டவர் துணை நிற்பார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 60:22 வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு அருமையான வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, சின்னவன் 1000 பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். சின்னவன் யார்? சிறியவன் யார்? பிரியமானவர்களே, எளியவர்களாகிய நாம் தான் சின்னவர்களும் சிறியவர்களுமாய் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பார்வையில் எளியவர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கின்றார். அன்றைக்கு மீன் பிடித்த பேதுருவை அவர் அழைத்தார். அவர் சின்னவனாக இருந்த பொழுது, இல்லையா, மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை அழைத்தார். இதோ இந்த இடத்தில் தானே வைத்து பேதுருவின் கைகளில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சபையை அவர் கைகளில், ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கொடுத்து சென்றார். பாருங்களேன், ஒரு நாள் மீன்களை பிடித்து கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். என் பின்னே வா என்று அழைத்தார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். தாவீதை பாருங்கள், வீட்டிலேயே கடைக்குட்டிதான், 8வது மகன். அந்த தாவீதை கர்த்தர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற வார்த்தையின்படியாக ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நிறைவேற்றினதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் சின்னவர்களும் சிறியவர்களுமாகத்தான் இருந்தார்கள். யோசேப்பை பார்க்கின்றோம். வீட்டிலே அவர் ராகேலுக்கு பிறந்த மகன், அவர் 11வது மகன். அதற்கு பின்பு பென்யமீன் இருந்தார். அப்போது கடைசியிலே மற்றவங்களாம் அண்ணன்மார்களாக இருந்தாங்க, அவங்களாம் பெரியவங்களாக இருந்தாங்க. ஆனால் தேவனோ யோசேப்பை தெரிந்து கொண்டதை பார்க்கின்றோம், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க. இன்றைக்கு கூட நீங்கள், நான் குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்படுகின்றேன், நான் ஒரு சிறியவன் என்று எண்ணப்படுகின்றேன், ஆனால் மனிதர்கள் எல்லாரும்
என்னுடைய உறவினர்களும் குடும்பத்தார்களும் கூட எல்லாரும் என்னை அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனைப்படலாம். ஆனால் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க. அவருடைய பரிசுத்தத்தை அவருக்கு முன்பதாக காத்து கொண்டு உண்மையை உத்தமமாக இருங்கள். ஆமாம், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை 1000ஆகவும் பெரிய ஜாதிகளை உடையவர்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய நேரம் வரும் பொழுது தீவிரமாக கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வது உறுதி. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் இந்த நவம்பர் 10ஆம் தேதி ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக உமக்கு நன்றி. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, வேதனையின் மத்தியில் இதோ மற்றவர்களால் ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்பட்டு நிந்தைக்கும் அவமானத்திற்கும் ஆளாகி வேதனைப்பட்டு கர்த்தாவே உடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இந்த ஜெபத்தை நோக்கி ஏறெடுக்கலாம். உடைய பிள்ளைகள் மேலே நீர் கிருபை உள்ளவராக கரிசனை உள்ளவராக இருந்து உடைய பிள்ளைகளை நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்தில் அவர்களை நீர் தீவிரமாக உயர்த்துவீராக. கர்த்தாவே, யாரெல்லாம் இவன் சின்னவன் இவள் சிறியவள் என்று சொல்லி அற்பமாய் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தி நீர் சந்தோஷப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.